அனைவருக்கும் வணக்கம். அதாவது உலகியல் ஆன்மவியல் இரண்டினையும் பெற தகுதி மிக்கவர்கள், ஆர்வம் உள்ளவர்கள் ஆன்மாவை உணர்ந்து தவறாது பயன்பெறுவர். உலகியல் வாழ்வை பிரேயஸ் என்றும் பரமார்த்திக வாழ்வை சிரேயஸ் என்றும் சாஸ்திரங்கள் பகருகின்றன. அர்ஜுனன் போர்க்களத்தில் நின்றபோது தனக்கு உலகியல் சுகங்கள் என்னும் பிரேயஸ் தேவையில்லை, புலன்கடந்த பேரானந்த நிலையான சிரேயஸ் தேவை, அதனை அருளுக இறைவனே என கண்ணனின் கமலத் திருவடிகளில் பணிந்து நின்றார். பிரேயஸ் என்ற உலகியல் தன்மையை நன்கு உணர்ந்த பின்தான் அச்சமும் அவலமும் அதன் இயல்பு என்று தெளிந்த பின்தான் சிரேயஸ் தேவை. உலகியல் அல்லது பிரேயஸின் தன்மையை உணர்ந்து கொள்ளவும் முறைப்படி அதனை வாழ்ந்து அதன் இயல்பை புரிந்து கொள்ளவும் வேண்டும். அதன் பிறகே சிரேயஸ் என்ற பரமார்த்திக வாழ்வின் பொருள் புரியும், பயனும் தெரியும். நம் அறிவுள்ளவன் நம்ம முதல்ல என்ன செய்யணும்? அதாவது ஒரு கேள்வி, அறிவுள்ளவன் விரைந்து செய்ய வேண்டியது என்ன? அறிவுள்ளவன் விரைந்து செய்ய வேண்டியது பிறப்பு இறப்பு என்ற சம்சாரத் தொடரை கத்தரித்தல். அறிவுள்ளவன் என்பவன் தன் ஆன்ம முன்னேற்றத்தில் உண்மையான அக்கறை உள்ளவன். உலகில் எவ்வளவு மேன்மைகளை பெற்றிருந்தாலும், எவ்வளவு வெற்றிகளை குவித்திருந்தாலும் முடிவில் அவை அனைத்தும் மறைப்பவை. ஆழ்ந்து போகும் மனிதன் சுகத்திற்கு பதில் துக்கத்தையே தான் அனுபவிப்பான். சுதந்திரத்திற்கு பதில் சுமையைத்தான் ஏற்றிக்கொள்வான். இது மறுக்க முடியாத உண்மை. செல்வம், சுற்றம், இளமை இவற்றால் தோன்றும் செருக்கு மனதை கெடுத்து பாவத்தில் தள்ளும். இவற்றால் இருமாந்து ஆழ்ந்த உறக்கத்திலே உள்ளபோதே இவற்றின் சரிவும் நடந்து கொண்டிருக்கும். இதனை உணர மறுக்கும் மனிதனை காலம் ஒரு காலத்தில் பிரித்து குலைத்து விடும்போது அளவற்ற அவலத்தில் தள்ளப்படுகிறான். இதனை காலத்தால் உணர்ந்தவனே அறிவுள்ளவன். அவனை தனது ஆன்ம முன்னேற்றத்தில் அக்கறை காட்ட முடியும். உலகின் நிலையாமையை உணர்ந்து ஆத்மாவின் நிரந்தரத்தன்மையை அறிந்து பிராரப்தம் என்ற முன்வினை பயனை அனுபவிக்கும் போதே அதை துடைத்து பழைய வாசனைகளான நுட்பமான மனப்பதிவுகளாம் சஞ்சிதம் என்ற கர்மத்தை எரித்து தற்போது நடைபெறும் ஆகாமியம் என்ற கர்மத்தை பலனில் பற்றின்றி யோக புத்தியோடு செய்து கர்மத்தலைகளிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு பிறவிக்குரிய வித்தினை எரித்தலே அறிவுள்ள மனிதன் விரைந்து செய்யத்தக்கது. சரி, முக்தி என்னும் விருட்சத்துக்கு என்ன பண்ணலாம்? முக்தி என்னும் விருட்சத்திற்கு என்ன பண்ணலாம்னா, உள்ளதை உள்ளபடி அறிந்து செயலில் ஈடுபடுதல். முக்தி என்பது பிறப்பற்ற நிலை. மனிதன் முக்தியின் சுயரூபம். எனினும் மாயையின் பிடியில் அகப்பட்டு புலன் சுகமே பெரிதென்று மனைவி, மக்கள், சுற்றம், செல்வம் என்றும் இவையே சுகத்திற்கு காரணம் என்றும் தன் பிறவியின் நோக்கமே உடைமைகளாலும் உறவுகளாலும் சுகப்படுதலே என்று எண்ணி அரிதே பெற்ற மானிடப் பிறவியை அளித்துக் கொள்கிறான். உண்மையை கண்டு உணர்வதில் ஆர்வமற்று பெரும்பாலும் விலங்கு நிலையை வாழ்வையே விரும்பத்தக்க வாழ்வாக ஆக்கி கொண்டு கர்மங்களை ஏற்றி அவற்றுக்கு தலைக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் கருக்குழியில் வீழும் அவலத்திற்கு தன்னைத்தானே தள்ளிக்கொள்கிறான். இதனால் மோட்சம் என்ற முக்திக்கு முயல்வதை மறந்தே போகிறான். முக்திக்கு வித்து எதுவென அறியாது வெற்றுக்கு உடல் சுமந்து வெறுமையில் மேன்மை காண விளைகிறான். மானிடப் பிறவியின் நோக்கமே முக்தியை தவிர மீண்டும் மீண்டும் பிறக்கும் தொடர் நிகழ்ச்சி அல்ல. முக்தி என்னும் விருட்சத்திற்கு வித்து ஞானமே. இந்த ஞானமே நித்திய அணிய வஸ்து விவேகம். இதனையே உள்ளதை உள்ளபடி அறிதல் என்றும், நித்தியம் நிலையானது, அனித்தியம் நிலையற்றது. நித்தியம் ஆத்மா, அனித்தியம் முக்குண வசப்பட்ட பிரகிருதி. பகவான் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நம்மளுடைய இயல்பை இருவகையாக பிரிக்கலாம். அது ஒன்று அபார பிரகிருதி, பரா பிரகிருதி.
அபார பிறக்கிறது பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் மனம், புத்தி, அகங்காரம் இவைகள். பராபிரகிருதி இவற்றை உள்ளிருந்து இயக்கும் பிரம்ம ஆற்றல் அல்லது ஆத்மா. இவற்றில் ஆத்மா அழிவற்றது, அபார பிரகிருதி அழியக்கூடியது. அறியாமையின் காரணமாக அழிவற்றதை அழியக்கூடியது என்றும் அழியக்கூடியதை அழிவற்றது என்றும் சுருதி மனிதன் நெறிபிழந்து வாழ்வில் நைந்து போகிறான். உடல் கடந்த ஆத்ம அனுபவமே அழிவற்ற பேரானந்தம் என்பதை உணர உலகம் நிலையாமை, உடல் நிலையாமை என்பதை குருவாக்கியம், சாஸ்திர வாக்கியம், சுய அனுபவம் இவற்றின் வாயிலாக கற்று தெளிதல் வேண்டும். தானேயான ஆத்மனை உணர தகுதியான ஞானத்தை போதிக்கும் சாத்திரங்களை கற்பதாலும் குருவின் உபதேசத்தை கேட்பதாலும் கிடைக்கும் ஞானம் பரோட்ச ஞானம் என சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. இந்த பரோட்ச ஞானம் ஆத்ம அனுபவத்திற்கு முயற்சி செய்ய தூண்டும், சாதனையை செய்யும் முறையை கற்பிக்கும். இதனால் அழிவற்றது, அழியக்கூடியது ஆகியவற்றின் இயல்பு புரியும். பரோட்ச ஞானத்தால் தெளிவு பெற்ற மனிதன் தவறாது முயன்று குருவின் வழிகாட்டுதலோடு அழிவற்ற ஆத்மனை அனுபவத்தால் உணர்வான். இதுவே அனுபவ ஞானமே அபரோட்ச ஞானம் அல்லது அபரோட்ச அனுபூதி எனப்படும். இந்த உயர்நிலைதான் முக்தி. இந்த வார்த்தைகளுக்கும் மனதுக்கும் எட்டாத சுயசரிதனம் ஆகும். உடல், மனம், ஆன்மா முன்னேற்றத்தில் எது பயன் தருகிறதோ அதுவே நன்மை என சொல்லப்படும். நலம், கேடு இரண்டும் அவரவர் வினைகளின் விளைவுகள். ஒருவரின் நலத்துக்கும் கேட்டுக்கும் அவரே பொறுப்பாவார். தன் நலத்தை பிறர் பறித்து விட்டதாக எண்ணும் எவரும் மூடரே. எனவே தனது நிறைவான வாழ்வுக்கு, அமைதியான நிலைக்கு காரணம் எதுவென ஆராய்ந்து அதனையே கடைப்பிடிக்க வேண்டும். நலம் பயக்கும் வாழ்வுக்கு வழி தர்மத்தின் பாதையிலேயே நடத்தலே. முதலில் தர்மம் என்னதென அறிதல் வேண்டும். இது ஒரு ஆழமான அழகான சொல். அனைத்து நலத்திற்கும் ஆதாரமான சொல், பொருள் நிரம்பிய சொல். ஆன்ம வளர்ச்சிக்கு அடிப்படையான ஆற்றல் மிக்க வாழ்வு முறையை குறிக்கும் அற்புதமான சொல். தர்மத்தின் நெறியினே அர்த்தத்தை புரிந்து கொள்ள சாஸ்திரங்களையும் சான்றோரையும் அணுகி தெளிவு பெறுதல் வேண்டும். தர்மமே உலகியல் மற்றும் ஆன்மவியல் இரண்டையும் பயன்படுத்தி மனித இனத்தை உயர்த்தும், தூயதாக்கும். மனிதர்களை தாங்கி காப்பது எதுவோ அதுவே தர்மம். தன்னை காப்பவரே தர்மம் காய்க்கிறது. இது மறைமொழி. வேதங்களில் விதிக்கப்பட்ட, சாஸ்திரங்களில் போதிக்கப்பட்ட, குருவின் உபதேசத்தில் விளக்கப்பட்ட வழியில் நடத்தலே தர்மம். மறைகள், சிம்ரித்திகள், சான்றோர் வாழ்க்கை இத்தனைக்கும் மேலாக நமது அந்தராத்ம நிர்மாணிப்பதே தர்மம். ஏனெனில் இவை அனைத்தும் சத்தியத்தை கண்ட ரிஷிகளால், சான்றோரால் உலகின் நலனுக்கென்று சொல்லப்பட்ட சாஸ்திரங்கள். ஒருவனின் உள்ளுணர்வு எப்போதும் தவறு செய்யாது. ஏனெனில் அது அந்தராத்மாவின் குரல், தெய்வத்தின் எச்சரிக்கை. எனவே தர்மத்தை அறியும் அளவுகோலாக இவற்றை நம்புதல் வேண்டும். தர்மத்தில் சாமானிய தர்மங்கள் என்றும் விசேஷ தர்மங்கள் என்றும் இரு வகைகள் உண்டு. சாமானிய தர்மங்கள் பொதுவாக அனைவருக்கும் கடைப்பிடிக்க வேண்டிய வாழ்க்கை நெறிமுறையாகும். இது தவறு நேரிட்டால் தனி மனித வாழ்வு பழுதுறும், ஆளுமை சிதைவரும். சாமானிய தர்மங்களை மனு இவ்வாறு குறிப்பிடுகிறார். அகிம்சை என்பது யாருக்கும் சொல், செயல் இவற்றால் ஊறு செய்யாதிருத்தல், ஊறு செய்தாரையும் மன்னித்து மறந்து அவர்களுக்கு தம்மாலான நன்மையை செய்தல் என சான்றோர்கள் சொல்வார்கள். சத்தியத்தை உரைத்தல் என்பது மனம், சொல், செயல் இவற்றில் தூய்மை காய்த்து இவற்றில் ஒன்றுக்கொன்று முரண்படாது உரைத்தலே. சுயநலப்பற்று ஒளிந்தலே நேர்மையை கடைப்பிடிக்க முடியும். சத்திய வாழ்வின் சார்ந்த சுகத்தை அனுபவிக்க முடியும். பிறர் பொருளை கவராமை என்பது எண்ணத்தாலும் பிறர் பொருளை மேல் பற்று கொள்ளாமை என்ற உயர்ந்த நோக்குடையது. மனம் காம குரோதங்களால் அழுக்கடைந்து விடுவதால் முயன்று அவற்றை விலகி தூய எண்ணங்களால் உள்ளத்தை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். இதுவே அகத்துவம் எனப்படும். ஐம்புலன்களும் மனதோடு தொடர்பு கொண்டு
புற உலகில் சஞ்சரிக்கும் போது சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்னும் புலன் உணர்ச்சிகள் தோன்றுகின்றன. இவைகளே வாசனைகள் என்னும் நுட்பமான பதிவுகள் ஆகின்றன. மனம் பற்றுகின்ற ஒரு பொருளின் தூயதாயின் வாசனைகளும் தூயதாகும். அதுவே ஒருவரின் பண்பாட்டை தீர்மானிக்கும். எனவே புலன்களில் பாய்ந்து அலையும் மனதை கட்டுப்படுத்துதல் புலன்களின் வேகத்தை கட்டுப்படுத்தலேயாகும். இதனால் மன ஒருமை கிட்டும், வாழ்வில் சாந்தி மலரும். நன்றி, வணக்கம்.